ஹலோ இல்லத்தரசிகளே! வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. டியூஸ்டே மார்னிங் அவரைக்காய் சாம்பாரும், உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, தக்காளி எல்லாத்தையும் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, ஜீரகம், கடுகு, வெங்காயம், வரமிளகா, பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, அப்புறம் தக்காளி போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டு வதக்கி விட்டு, வேக வச்சு கடைஞ்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கணும். உருளைக்கிழங்கு பொரியல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு போட்டு, வெங்காயம், அப்புறம் பூண்டு தோலோட ஒரு 6 பல் தட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது தம்பி வேற அழுதுகிட்டே இருந்தான். சைடில் தூக்குங்க தூக்குங்கன்ற மாதிரி அழுதுகிட்டே இருந்தான். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைய வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம அப்படியே சமைச்சிட்டே இருக்கோம். அதுங்க வேற நம்ம கால்கிட்டே நின்றுட்டே இருக்குங்க. அப்புறம் சமைச்சிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சாம்பார் அவ்வளோவா சாப்பிட மாட்டார். பட் ஆனால் அந்த பொரியல்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு மதியம் தம்பிக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை தான் வேக வச்சு கொடுத்தேன். பட் அவன் சரியாக சாப்பிடல. அரை முட்டை தான் சாப்பிட்டான். உடனே வாந்தி எடுத்துட்டான். அப்புறம் ஈவினிங் பக்கமாக எப்பயும் போல் சந்தைக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா டியூஸ்டே சந்தைக்கு போவோம் இல்லையா, ஸோ கிளம்பியிருந்தோம். போயிட்டுருக்க வழியில் மயில் பாருங்களேன், எவ்வளோ மயில் இங்கே இருந்துச்சு. ஒரே இடத்துல இத்தனை மயில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு 6-7 மைல் பக்கமாக இருந்துச்சு ஒரே இடத்துலே. அப்புறம் போயிட்டு அப்படியே சந்தைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டிராஃபிக் அவ்வளோவா இல்லை. எப்பயும் போல் காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பி காயெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். வெங்காயம் ஆல்ரெடி பெரிய வெங்காயம் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ பூண்டு காலி ஆகிடுச்சு. அதனால் பூண்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தேன். அப்புறம் காயெல்லாம் ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தோலோடு அப்படியே, அதாவது அந்த இது இருக்குல்ல, காம்பு இருக்கு இல்லையா, அதோடு எப்பவுமே போடக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் அழுகிடும். ஸோ அதனால் எப்போவுமே நான் பச்சை மிளகா வாங்கினா இது பண்ணிட்டு தான் வைப்பேன். அப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடிட்டு இருந்தேன். என் தலையில் இருக்க கிளிப்பை அவன் எடுக்க ட்ரை பண்ணுறான். இப்படி எடுக்கிறான் வருங்களேன், வாயோடி வச்சுட்டு அதை விளையாடிட்டு இருந்தது கொஞ்ச நேரம் என்கிட்ட. அப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா லைக்